பழைய அதே எக்ரிமெண்டோட தான் காலமெல்லாம் நம்ம இங்கே வேலை செய்யும். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை இல்லை. உடனே கஃபீலோட நீங்கள் தூதரகம் போகணும். இது தூதரகத்துடைய புதிய ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பசிக்கு நீங்கள் கஃபீலோட போகணும். முதலாவது உங்களுடைய பீரோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக முக்கியமான ஒரு தகவல், அதனால தான் ஓன் வீடியோவிலேயே வந்திருக்கிறேன். குறிப்பாக மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் குவைத் வாழ் தொழிலாளர்களுக்கு. வெற்றியோட பிரதிபலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக முன்னாடி நம்ம எடுக்கக்கூடிய சம்பளம் வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு அடிச்சிருந்துச்சு, 120 தினார் சம்பளமா. அந்த 120 தினார் சம்பளம் தான் 6, 7, 8, 10 வருஷமா நம்மளோட எக்ரிமெண்ட்லேயே இருந்திருக்கும். பழைய அதே எக்ரிமெண்ட்டோடைய தான் காலமெல்லாம் நம்ம இங்கே வேலை செஞ்சோம். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை இல்லை. அதற்கு பதிலாகத்தான் புதிய எக்ரிமெண்ட். சாதாரணமாக இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் எங்கள் மாறி விளங்கும். நான் வீடியோவில் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். 2 years அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2025 2ஆம் மாதம் 18ஆம் திகதி வந்து இதை வந்து லீகலாக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 150 தினாருக்கு. அதாவது இந்த 150 தினாருக்கு சாதாரணமாக எக்ரிமெண்ட் போட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய எக்ரிமெண்ட் இல்லை இது. அவங்க வேலை செஞ்சு 2 வருஷம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு எக்ரிமெண்ட் அவங்க வந்து போய் சைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இன்னமும் 2 வருஷம் முடிச்சுட்டு அதே வீட்டில் இருக்க போகிறீங்களா? அதே வீட்டில் இன்னும் ஒரு 2 வருஷம் அல்லது அதுக்கு மேலே இருக்க போகிறீங்களா? இன்னமும் பழைய எக்ரிமெண்ட்டோடையா இருக்கிறீங்க? உடனே இப்போவே தூதரகத்துக்கு போங்க. உடனே உங்களுடைய புதிய எக்ரிமெண்ட்டில் கஃபீலோட போய் சைன் வச்சு அதில் உங்களுக்கு தேவையான உங்களுடைய சம்பளம், உங்களுக்கு மேலதிக டீட்டெயில்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணிக்கொள்ளணுமோ, உங்கள்கிட்ட கஃபீல் என்னென்ன சொன்னாரோ அது என்னென்ன அவர் தரணுமோ உங்களுக்கு, அது எல்லாத்தையுமே கஃபீல்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விடயம், 2 வருஷம் முடிஞ்சால் உங்களுடைய இன்சூரன்ஸை நீங்கள் புதுப்பிக்கணும். இன்சூரன்ஸை புதுப்பிக்கிற மாதிரியே உங்களுடைய எக்ரிமெண்ட் அதையும் நீங்கள் புதுப்பிக்கணும். அதே மாதிரி தான் மறக்காமல் நீங்கள் பியூரோ கட்டணம் அப்படின்றதையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பியூரோ கட்டணம், அதே மாதிரி தான் உங்களுடைய இன்சூரன்ஸை நீங்கள் புதுப்பிக்கணும். என்ன காரணம்னா, இன்சூரன்ஸ் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் 2 வருஷம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்துக்குள்ளாகினாலோ, கை கால் உடஞ்சி ஏதாவது ஒன்று, இறைவன் எல்லாரையும் பாதுகாக்கணும், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒருவேளை கை காலுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலோ, உயிர் போன ஆபத்து வந்தாலோ, இந்த மாதிரியான சூழலில் அரசாங்கத்திடமிருந்து ஒருவர் உயிரிழந்து அவருடைய குடும்பத்துக்கு சரி 6 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தொகை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே உயிரிழந்தால், ஒருவேளை அந்த எக்ரிமெண்ட் உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகி இருந்துச்சுன்னா உங்களுடைய உடலை அனுப்புறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக முடியும். ஏன்னா குடும்பத்தால் எந்த உதவியும் இல்லை, அவங்களுக்கு பணம் செலவழித்து உடலை எடுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால அவங்களுடைய செலவை கூட பார்த்து கொள்ள முடியாத சூழலில் இருக்கும்போது கடைசியில் அவங்களுக்கு அந்த உடலை எடுக்கிறதுக்குரிய பணத்தை கூட அவங்களால ரெடி பண்ண முடியாமல் போயிடும். கடைசியில் சைன் வச்சு கொடுத்து இந்த நாட்டிலே தான் அடக்கம் செய்ய வேண்டி வரும். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2 வருஷம் முடிஞ்சிருச்சா? 2 வருஷம் முடிஞ்சு நீங்கள் இன்னும் அதிகமாக அந்த வீட்டில் இருக்க போகிறீங்களா? உடனே கஃபீலோட நீங்கள் தூதரகம் போகணும். இது தூதரகத்துடைய புதிய ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பசிக்கு நீங்கள் கஃபீலோட போகணும். முதலாவது உங்களுடைய பீரோ வந்து ஒரே கஃபீல்கிட்ட இருந்திருந்தீங்கன்னா 7,5 தினாருக்குள்ளே தான் வரும். அதே போல் நீங்கள் இன்னொரு கஃபீல் மாறி இருந்தீங்கன்னா, தனாசரில் இன்னொரு வீட்டுக்கு வந்திருந்து 2 வருஷம் முடிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 22 தினாருக்குள்ளே வரும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பணத்தையும் நீங்கள் கட்டணும். இன்சூரன்ஸ் பணம் குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 தினாருக்குள்ளே கையில் எடுத்துகிட்டு போங்க. இன்சூரன்ஸ் பணம் எப்படி வருதுன்ற பார்த்து அந்த இன்சூரன்ஸ் பணத்தையும் மறக்காமல் நீங்கள் கட்டி உங்களுடைய 2 வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு 2 வருஷம் இருக்க போகிறீங்கன்னா அந்த இன்சூரன்ஸையும் நீங்கள் கட்டாயம் புதுப்பிச்சு கொள்ளணும். மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா குவைத்தில் தொழிலாளர்களுக்கு நாங்கள் போனஸை எடுக்கிறதுக்குரிய சட்ட ரீதியான அமலாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல தான் முக்கியமாக இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டே ஆகணும். குவைட்டுக்கு மட்டும்தான் போனஸா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இல்லை,
சவுதி அரேபியாவுக்கும் போனஸ் இருக்குது. சவுதி அரேபியாவில் இருக்கிற தொழிலாளர்களும் போனஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சவுதி அரேபியாவில் இதை பற்றி ப்ரெஷர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்க. இதை பாருங்கள், சவுதி அரேபியாவோட போனஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய 10வது இலக்கம், 10ஆம் நம்பர், உங்களுடைய போனஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பரில் பாருங்கள். உங்களுடைய எக்ரிமெண்ட்டில் 10ஆம் இலக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கிறாங்க. அடிஷனல் 1 month salary for 1 year ஃபுல்லாகவே இதில் போட்டிருக்கிறாங்க. 10ஆம் இலக்கம். அதே இது அரபியிலையும் இருக்குது. அரபியிலையும் தெளிவாகவே, அந்த சைடில் அரபியில், இந்த சைடில் ஆங்கிலத்தில் தெளிவாகவே போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கட்டார், பஹ்ரைன், ஒமான், துபாய் இந்த நாடுகளுடைய தொழிலாளர் திணைக்கள சட்டத்திலையும் இது அமலாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இது என்ன பிரச்சனைன்னா, யாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ இது வந்து எங்களுடைய போராட்டம். இந்த சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமான விடயங்களை செயல்படுறாங்கன்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு மத்தியில் இந்த போனஸ் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்ததால தான் இன்னைக்கு பலருக்கும் அது கிடைக்கக்கூடிய, புதிதாக வரக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் டைரெக்டாக என்னுடைய போனஸை கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவிச்சே ஆகணும் இந்த நேரத்தில். குறிப்பாக ஏஜென்ட் மூலம் நாட்டுக்கு வரக்கூடியவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில ஏஜென்ட்டுகளில் நடக்கக்கூடிய வில்லத்தனமான வேலை இது. அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு நண்பரை வைத்து, உதாரணத்துக்கு இந்த வீட்டில் ஒரு கஃபீல் இருக்கிறாரு, அவருக்கு ஹவுஸ்மேட் தேவையே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, பாபா எனக்கு ஒரு 2 ஹவுஸ்மேட்டுக்கு வீசா எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நாட்டிலிருந்து யாருடையாவது பாஸ்போர்ட் காப்பியை வரவழைத்து அவங்களுக்கு வீசா அடித்து கொள்வது. அங்கே வரும்போது என்ன சொல்கிறது, நீங்கள் போக போகிற வீடு 3 பிள்ளைங்க இருக்குது, எல்லாம் பெரிய பிள்ளைங்க, வீடெல்லாம் பாத்ரூம் இருக்குது, கழுவுறது, பிள்ளைங்களோட துணி ஆயம் பண்ணுறது, இப்படி சின்ன சின்ன வேலை தான். இல்லாத ஒரு வீட்டுக்கு அவங்க கதை கட்டி என்ன செய்வாங்க, அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த கஃபீலுக்கு வந்து அந்த ஹவுஸ்மேட் தேவையில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, வீசாவை கொடுக்குறாரு. சிலர் வந்து பணத்துக்காக, சிலர் வந்து நட்புக்காக, இல்லை சில அந்த பிஸ்னஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா, அந்த சொல்ல முடியாத அந்த வார்த்தையே இருந்தாலும், அந்த ரெட் லைட் ஏரியாவில் லைனில் பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்களே, ப்ராத்தல் பண்ணுறாங்களே, ப்ராஸ்டியூஷன், அது மாதிரி பெண்களை லைனில் நிப்பாட்டி யார் யாருக்கு வேணும்னு பார்த்து அவங்கள அதுக்கப்புறமா தான் விற்கிறது. இந்த மாதிரி ஒரு மனித வியாபாரம் ஒன்று நடக்குது. இப்போ இதில் மெயினான காரணம் என்னென்னா, ப்ரைவேட்டாக வீசா எடுத்து வரவங்களுக்கு அந்த எக்ரிமெண்ட்டுடைய ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ், ஃபுல் பவர் இருக்குது. ஆனால் அதே இது இந்த ஏஜெண்ட் மூலம் வரும்போது, ஏஜெண்ட்டுகளுக்கும் இன்சூரன்ஸுக்கும் எக்ரிமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் வந்து எக்ரிமெண்ட்டோட சேர்த்து அவங்கள மொத்தமாகவே விலை கொடுத்து வாங்கிறது. ஆனால் அந்த நிலைமை இதுக்கு பிறகு வரக்கூடாது. தயவு செய்து நாட்டில் இருந்து நீங்கள் வரும்போது நிச்சயமாக உங்களோட எக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீசா உங்களுக்கு வந்துச்சு, ஓகேயா? இந்த மாதிரி தான் வீசா காப்பி உங்களுக்கு வந்துச்சு, இப்படித்தான் இருந்துச்சு வீசா. ஆனால் இப்போது இந்த வீசா வந்து கேட்டகரி சில நேரங்களில் இந்த மாதிரி வரலாம். உங்களுக்கு இந்த வடிவமைப்பில் உங்களுக்கு அந்த வீசா வந்து வரலாம். தெரியுதா? இந்த மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வடிவமைப்பில் உங்களுக்கு அந்த வீசா வரலாம். சாதாரணமாக பாஸ்போர்ட் காப்பியில் பிரதி ஒன்று மாதிரி இந்த வடிவமைப்பில் உங்களுக்கு அந்த வீசா வரலாம். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ குவைத் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான வீசா இஷ்யூ பண்ணுறாங்க, இப்படியான ஒரு வீசாவும் இஷ்யூ பண்ணுறாங்க. அதே போல் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து எக்ரிமெண்ட், உங்களுடைய எக்ரிமெண்ட் பேப்பர் கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கணும். மெயினான ஒன்று அதுதான், எக்ரிமெண்ட் பேப்பர். உங்களுக்கு வந்து உங்களுடைய எக்ரிமெண்ட் பேப்பர் மறக்காமல்
நீங்கள் சைன் பண்ணி நாட்டிலேருந்து, அதுவும் இங்கே இலங்கை தூதரகத்தால் குவைத்தில் இருந்து உங்களுடைய கஃபீல் அந்த எக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்து அவரும் சைன் பண்ணி அதை உங்களுக்கு அனுப்பி நீங்களும் அங்கே சைன் பண்ணணும் பீரோவில். ஒரிஜினல் எக்ரிமெண்ட் இல்லாமல், எக்ரிமெண்ட் வந்து இங்கேருந்து வீசா மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறமா நீங்கள் நாட்டில் வேறு ஏதாவது ஒரு முறையில் ஏஜென்ட்டுகளை வச்சு சப்மார்களை வச்சு நீங்கள் ஒரு எக்ரிமெண்ட் அங்கேருந்து ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கான்ட்ராக்டை ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒப்பந்தத்தை, இங்கே அது செல்லாது. உங்களுக்கு எந்த விதத்திலையும் யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எந்த விதத்திலையுமே யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இலங்கை தூதரகம் கூட உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தலையிடாது. அதனால தயவு செய்து வரும்போது மறைக்காம உங்களுடைய எக்ரிமெண்ட், ஒரிஜினல் எக்ரிமெண்டான்றதை செக் பண்ணி அதில் சைன் வச்சுட்டு வாங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இதோட எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது. போனஸு கூட நீங்கள் ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் ஃபேக்கான எக்ரிமெண்ட்டில் வந்தீங்கன்னா. அதால் தயவு செய்து வரும்போது மறக்காமல் நீங்கள் ஒரிஜினல் எக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு வாங்க. ஒரிஜினல் எக்ரிமெண்ட்டோட சைன் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஏஜென்ட்டுகள் பிடிக்கும்போது தயவு செய்து கண்ட ஏஜென்ட்டுகளை பிடிக்காமல் சட்ட ரீதியாக எல்லாமே அவங்க எழுத்து மூலமாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸோட எழுத்து மூலமாக சைன் வச்சு அவங்களுடைய பேர் லோகோ எல்லாம் போட்டு சீல் வச்ச மாதிரி ஒரிஜினல் ஒப்பந்தத்தோட எக்ரிமெண்ட்டோட சேர்த்து ஏஜென்சியோட எக்ரிமெண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் தந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஏஜென்ட் மூலமாக வெளிநாட்டுக்கு வரணும். அதே போல் மிக முக்கியமான ஒரு விடயம், நிறைய பேர் வந்து இந்த நாட்டில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், நான் வேலை செய்கிற வீடு, என்னுடைய வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, லீவு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது. இப்போ அதை பற்றி நானும் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் இருக்கிறேன் இந்த வீட்டில், எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒத்து போகுது. ஆனால் ஒருவேளை என்னுடைய வீடு, நான் இப்போ இந்த வேலை செய்கிற வீடு ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுள். ஆனால் ஒருவேளை புதிதாக வரக்கூடிய ஒருத்தருக்கு இந்த வீடு சரிப்படாமல் போகலாம், கஃபீலுக்கும் அவருக்கும் ஒத்து போகாத நிலை வரலாம். அப்போ இக்காரணத்தை கொண்டும் யாருமே தான் இருக்கிற இடத்த கூட நம்பி ஒருத்தரை எடுத்து கொடுக்க முடியாது. அதனால் அதே மாதிரி நாட்டில் இருக்கும்போது எனக்கு 50 தினார் சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது என்னை எடுத்து விடுங்க, எப்படியாவது என்னை எடுத்து விட்டுருங்க. 50 தினார் சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆடு மாடு மேய்க்கிற ஒட்டகம் மேய்க்கிற வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை எப்படியாவது எடுத்து விடுங்கன்னு யாரையாவது கரைச்சல் கொடுக்கும்போது சில நேரங்களில் அவங்களும் தொல்லை தாங்க முடியாமல் ஏதோ தெரிஞ்ச இடங்களோ இல்லை தெரியாத இடத்துல யார்கிட்டையாவது தேடிக்கடி ஒரு வீசாவை எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வீசாவை எடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க, வந்தாச்சு, பிரச்சனை, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இவன் தான் வீசா எடுத்து கொடுத்தான், இவனால தான் எல்லா பிரச்சனையும் அவரில் பழிய போட்டு எந்த ஒரு பயனும் இல்லை. ஒருத்தர் வீசா எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதுக்குரிய கோரிக்கையும் நீங்கள் வைக்கணும். பணம் கொடுக்குறீங்களா இருந்தால் அதுக்குரிய கோரிக்கையும் வைக்கணும். எனக்கு இந்த மாதிரி இது வேலை தான் வேணும், இப்படி வேலை இருந்து இப்படி இருந்தால் ஓகேன்னா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்களோட பேசி தீர்மானித்து ஓகே பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு அவங்களுடைய ஐடென்டி கார்ட்லேயும் சரி அவங்களுடைய சிவில் ஐடியிலேயும் சரி சைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி ஃபோட்டோ பிடிச்சி சரி அனுப்பணும். ஓகே இந்த மாதிரி தான் நான் டீலுக்கு ஓகேன்னு சும்மா யாரையாவது கண்டவங்கள்ட்ட வீசா கேட்டு அவங்க மூலமாக நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆகின பிறகு யூடியூபர் மாதிரியோ இல்லை டிக்டாக்ல போய் வீடியோ போட்டோம், எம்பசிக்கு போயோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் நீங்கள் வரும்போதே பிள்ளை விட்டுட்டீங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்போ என்ன பண்ணணும், வீசா ஒருத்தர் கொடுக்குறாரா இருந்தால் அந்த வீசாக்குரிய கேட்டகரி என்ன, அவங்க வந்து இந்த வேலைக்கு தான் நம்மளை எடுக்கிறாங்களா அப்படின்றத சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த நாட்டுக்கு வரணும். அப்படி வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நாட்டில் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். இல்லாத பட்சத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா உங்களுக்கு வீசா எடுத்து தந்தவரும் இல்லாத பட்சத்தில் தூதரகத்துக்கு கூட போக முடியாது. ஏன், சரியான ஒப்பந்தம் இல்லாமல் சரியான ஒரு ப்ரூஃப் இல்லாமல் யார் மேலேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. மிக முக்கியமான விடயம், 2 வருஷம் முடிச்சிட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு போனஸ் உங்களுடைய புதிய சம்பளத்துக்கே உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ 150 தினார் சம்பளத்துக்கு இருக்கிறேன்னா நான் வரும்போது எனக்கு வந்து 120 தினார் அல்லது 100 தினார் 80 தினார் சம்பளம் கொடுத்துருக்கலாம்.
ஆனால் இப்போ எக்ரிமெண்ட் எவ்வளோக்கு இருக்குது? வந்த புதுசில் 100 தினார் எக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த 100 தினாருக்கு தான் இன்னமும் இருக்கும். ஆனால் அந்த நிலைமை இப்போ இல்லை. பிலிப்பீன் தூதரகத்தில் செய்கிற மாதிரி 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எம்பசிக்கு போய் கஃபீலோடைய போய் சைன் பண்ணி, நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், இந்த வீட்டு நல்லம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத சைன் பண்ணிவிட்டு, நான் இவ்வளவு சம்பளம் எடுக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி சலுகைகள் இருக்குது அப்படின்றத எக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி, எவ்வளவு சம்பளம் இப்போ எடுக்கிறீங்க கரண்ட்டில், எவ்வளோ இல்லை சம்பளம் அதிகரிச்சுக்க போகிறீங்கன்னா எவ்வளோ அதிகரிக்க போகிறீங்க, எவ்வளவு அதிகரிக்க போகிறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த புதுசாக இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சகோதரியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இந்த வீட்டில் 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு புதுசாக அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து வர போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறதால அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த புதிய சிஸ்டம் நாங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா புதிய தொழிலாளருக்கான எக்ரிமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. புதிய கான்ட்ராக்டோட புதிய டீட்டெயில்ஸை வந்து இலங்கை தூதரகம் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து தான் பாருங்க 150 தினார் அவங்களோட கரண்ட் சம்பளம் 18/2/2025 இந்த வருஷம் இந்த மாதத்துலேயே இது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் பாருங்கள், 12 ஹவர் தான் வேலை, 1 ஹவர் சரி ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு ஆபத்தான வேலையும் செய்ய விடக்கூடாது, ரூம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா புதிய எக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய பாரிய முயற்சி. அதே மாதிரி இலங்கை தூதரகத்துக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே மாதிரி தொடர்ந்தும் செயல்படணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். முக்கியமான ஒன்று, நீங்கள் இந்த நாட்டுக்கு வரும்போது எக்ரிமெண்ட் அப்படின்ற ஒன்றோட வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். அதால் எக்ரிமெண்ட்டை சரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 2 வருஷம் முடிஞ்ச பிறகு நாட்டுக்கு போகலை, இன்னும் அதே வீட்டில் இருக்க போகிறீங்கன்னா மறக்காமல் இன்சூரன்ஸை புதுப்பிச்சு கொள்ளுங்க, ரினியூவல் பண்ணிக்கொள்ளுங்க, பீரோவை கட்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய புதிய எக்ரிமெண்ட்டில் கஃபீலோட போய் சைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ சம்பளம் எடுக்கிறீங்களோ அந்த சம்பளத்தை போட்டு சைன் பண்ணிக்கிறீங்கன்னா கடைசியில் நீங்கள் வந்து எக்ரிமெண்ட் அடுத்த 2 வருஷம் கழிச்சு எக்ரிமெண்ட்டில் எவ்வளோ சம்பளம் போட்டுக்கிறோ அந்த சம்பளத்துக்கு நீங்கள் உங்களுடைய போனஸை பெற்றுக்கொள்ளலாம். காட் இட். தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் தெளிவில்லைன்னா கமெண்டில் கேளுங்க, இல்லைன்னா ஃபேஸ்புக் மெசேஜரில் தொடர்பு கொள்ளுங்கள். மேலதிக தகவல்களுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் மோல் செலக்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய முயற்சிகளால் குவைத் நாட்டில் இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் ட்ரை பண்ணுறோம். ஒமான், கத்தார், துபாய், பஹ்ரைன், சவுதி இந்த நாடுகளுக்கும் எங்களால் முடிஞ்சதை முயற்சி பண்ணுறோம். ஆனால் குவைத் நாட்டில் நாங்கள் இருக்கிறதால குவைத் நாட்டில் போனஸை லீகலாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய இந்திய சகோதரர்களுக்கும் இந்த போனஸ் இருக்குது. அவங்களுடைய தூதரகம் இதை நிச்சயமாக முயற்சி பண்ணணும். அவங்களுடைய சமூக ஆர்வலர்கள், இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறவங்க, சோஷியல் மீடியாக்களில் இருக்கிறவங்க, அவங்களும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணணும். இப்போ நாங்களும் எங்களுடைய தூதரகத்தை ப்ரெஷர் பண்ணி கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணதால தான் எங்களுக்கு இந்த சலுகை கிடைச்சது. சும்மா அநியாயமாக போகிற காசு பாருங்கள், 2 வருஷம் முடிஞ்சு போகும்போது 150 தினார் 300 தினார் சம்பளத்தோடு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இதை இல்லாமல் எத்தனையோ பேர் போகிறாங்க. இந்தியர்கள் யாருமே இதை பற்றி சிந்திக்கிறது கூட இல்லை, அதை பற்றி அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனால் எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான், முயற்சி பண்ணினா நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.